கோவை மாநகர் மாவட்டத்திற்கு உட்பட்ட வடக்கு சட்டமன்ற தொகுதி சாய்பாபா காலனி பகுதி திமுக 18வது வட்டக்கழக பொது உறுப்பினர் கூட்டம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கழக தலைவர் அன்பு தளபதி அவர்கள் தலைமையில் கடந்த 16/8/2024 அன்று நடைபெற்ற மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுக்கு ஏற்ப மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கழக தலைவர் தளபதி அவர்களால் அறிவிக்கப்பட்ட வார்டு பொது உறுப்பினர்கள் கூட்டம் 25/8/2024 ஞாயிற்றுக்கிழமை முற்பகல் 12 மணி அளவில் வடக்கு சட்டமன்ற தொகுதி சாய்பாபா காலனி பகுதி கழகம் 18வது வட்டக்கழக சார்பில் பொது உறுப்பினர் கூட்டம் நல்லாம்பாளையம் பொன்மணி திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் கோவை மாநகர் மாவட்ட திமுக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான கார்த்திக் அவர்கள் கலந்து கொண்டு வாழ்த்தி சிறப்புரையாற்றினார். இக்கூட்டத்தில் சாய்பாபா காலனி பகுதி செயலாளர் KM ரவி, 18வது வட்டக்கழக செயலாளர் ஜெயச்சந்திரன், பகுதி அவைத் தலைவர் சுக்குருல்லா பாபு, வைரமுருகன், வட்டக்கழக செயலாளர்கள் சுப்புராஜ், பகுதி நிர்வாகிகள், வட்டக்கழக நிர்வாகிகள், கழக அணிகளின் நிர்வாகிகள், பகுதி நிர்வாகிகள், வார்டு நிர்வாகிகள், பில்லி டு பூத் கமிட்டி உறுப்பினர்கள், கழக செயல்வீரர்கள், கழக தொண்டர்கள், 18வது வார்டு பொது உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். தளபதி அவர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டதற்கு பிறகு தொடர்ந்து இந்த 3 ஆண்டு காலமாக பல நல்ல திட்டங்களை எல்லாம் அறிவித்து செயல்படுத்தியிருக்கிறார். கலைஞர் மகளிர் உரிமை தொகை, புதுமை பெண் திட்டம், அதாவது மேல்நிலை பள்ளிகளை படித்து முடித்துவிட்டு கல்லூரிகளில் சேர்ந்து பயிலுகின்ற மாணவிகளுக்கு ரூபாய் 1000 வழங்கக்கூடிய புதுமை பெண் திட்டம், தமிழ் வழி கல்விகளை பயின்று கல்லூரிகளில் சேர்ந்து பயிலுகின்ற மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு ரூபாய் 1000 வழங்கக்கூடிய தவப்புதல்வன் திட்டம், பள்ளி மற்றும் கல்லூரிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களுடைய திறமையை வளர்ப்பதற்காக அவர்களுக்கு நான் முதல்வன் திட்டம் என்ற அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார். அதே மாதிரி மகளிர்கள் நகர பேருந்துகளில் மகளிர்கள் கட்டணம் இல்லாமல் பயணம் செய்வதற்கு அந்த திட்டத்தை அறிவித்திருக்கிறார். இந்த ஏராளமான திட்டங்களை நம்முடைய தலைவர் அவர்கள் அறிவித்து அதன் மூலமாக பல்வேறு சாதனைகளை செய்த காரணத்தினால் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு உட்பட தமிழ்நாடு புதுவை மாநிலம் உட்பட 40க்கு 40 இடங்களில் மகத்தான வெற்றிகளை மாபெரும் வெற்றிகளை கலந்துவிட்டிருக்கிறார். அந்த அடிப்படையில் கோவையிலும் நம்முடைய வேட்பாளராக வெற்றி வேட்பாளராக போட்டியிட்ட இந்தியா கூட்டணியின் வெற்றி வேட்பாளர் நம்முடைய கழகத்துடைய வேட்பாளர் அன்பிற்கினிய சகோதரர் கணபதி ராஜ்குமார் அவர்கள் சுமார் 1,18,000 வாக்கு வித்தியாசத்தில் நம்முடைய கோவை நாடாளுமன்ற தொகுதியில் மகத்தான வெற்றி பெற்றார். அதற்கு காரணம் நம்முடைய தலைவருடைய சாதனைகள். அதே மாதிரி இந்த பகுதி கழகத்தில் உங்களை போன்ற கழகத்துடைய நிர்வாகிகள், பகுதி கழகத்துடைய செயலாளர்